வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் இன்னைக்கு பிறந்தநாளெல்லாம் கொண்டாடி சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிற இந்த தருணத்துல ரஜினி சார் பற்றிய நினைவுகளை நம்ம யோசிக்க அப்படி பார்க்கும்போது பல விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. ரஜினி சார் வயதான கேரக்டர்ல நடிச்சது. கிட்டத்தட்ட எம்ஜிஆருடைய இடத்தை ரஜினிகாந்த் பிடித்தார். அந்த இடம் எம்ஜிஆருடைய வசூல் இடத்தை ரஜினிகாந்த் பிடித்தார். ஆனா எம்ஜிஆர் செய்யாத ஒரு விஷயத்த ரஜினி சார் செஞ்சார். என்னன்னா, எம்ஜிஆர் எந்த படத்திலும் வயதானவராக நடிக்கவே இல்லை. தனக்கு கல்யாணம் ஆயிரும், குழந்தை கை குழந்தை இருக்கும், அது வரைக்கும் தான் எம்ஜிஆர் நடிச்சிருப்பார். தனக்கு கல்யாணமாகி அந்த குழந்தை வயசாகி காலேஜுக்கு போற மாதிரி எம்ஜிஆர் எந்த படத்துலையுமே நடிக்கல. அதனால தான் எம்ஜிஆர் கடைசி வரைக்கும் ஒரு இளைஞனாகவே தான் மக்களுக்கு தெரிந்தார். அவருடைய கடைசி கட்ட படங்கள்ல கூட அவர் காதலிப்பவராகத்தான் நடிச்சிட்டு இருந்தார். ஆனா ரஜினிகாந்த் அப்படி இல்லை. ரஜினிகாந்தனுடைய திரை வாழ்க்கையில 6லிருந்து 60 வரை அப்படிங்கிற ஒரு படம் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா ஒருத்தன் 6 வயசுல இருந்து கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அத்தனை கஷ்டங்களையும் அவமானங்களையும் தாண்டி ஒரு கட்டத்துல அவர் ஒரு எழுத்தாளராக மாறி லட்சக்கணக்கான பணம்லாம் சம்பாதிச்சு பல புத்தகங்கள்லாம் வெளியிட்டு லட்சக்கணக்கான பிரதிகள் விற்பனையாகி விருதுகள் கிடைத்து இன்னைக்கு காரு வீடு வசதி பங்களா அப்படின்னு இருக்கும்போது அவர் அது அப்படியே அமைதியாக மரணத்தை எதிர்கொள்கிற அந்த தருணம் வரையிலான அந்த கதாபாத்திரத்தை கடைசி அரை மணி நேரத்தில் அவர் வயோதிகரா நடிச்சிருப்பார். கிட்டத்தட்ட ரஜினிகாந்தனுடைய திரை வாழ்க்கையில 6லிருந்து 60 வரை திரைப்படம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் பார்க்கிறேன். ரஜினி அப்படின்னா வேக வேகமே பேசக்கூடியவர். ரஜினி அப்படின்னா வேக வேகமா நடக்கக்கூடியவர். ரஜினி அப்படின்னா பறந்து பறந்து சண்டை போடக்கூடியவர். ஆனால் 6லிருந்து 60 வரை திரைப்படத்துல ரஜினி வேக வேகமா பேச மாட்டார். 6லிருந்து 60 வரை திரைப்படத்தை பொறுத்தவரை ரஜினிகாந்த் வேக வேகமா நடக்க மாட்டார். 6லிருந்து 60 வரை திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பறந்து பறந்து சண்டை போட மாட்டார். இன்னும் சொல்ல போனா பஞ்சு டயலாக் கூட ரஜினிக்கு இருக்காது. அப்படி ஒரு திரைப்படமாக வந்தது தான் 6லிருந்து 60 வரை. இந்த படத்துக்கு பின்னாடியும் ஒரு பெரிய சுவாரஸ்யம் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னாக்க, பஞ்சு அருணாச்சலம் சார் பிஏ ஆர்ட் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிற பேர்ல படங்களை தயாரிக்கிறாரு. அப்படி தயாரிக்கும் போது கமலஹாசனையும் ரஜினிகாந்தையும் வைத்து சேர்த்து ஒரு படத்தை எடுக்கிறது, அதை எஸ்பி முத்துராமன் டைரக்ட் பண்றது அப்படிங்கிற முடிவுக்கு வராரு. அட்வான்ஸும் கொடுத்துட்றாரு, கமலுக்கும் அட்வான்ஸ் கொடுத்துட்றாரு, ரஜினிக்கும் அட்வான்ஸ் கொடுத்துட்றாரு, சம்பளமும் பேசப்பட்டிருக்கு. எஸ்பி முத்துராமன் கதையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாரு, எல்லாமே நடந்துருது. ஆனால் ஒரு கட்டத்தில் கமலஹாசன் ரஜினிகாந்த் இருவரும் பேசிக்கிறாங்க. அப்படி பேசிக்கும்போது கரெக்டான முடிவு சார், கரெக்டான முடிவு அப்படின்னு ரஜினியும் அதை ஆமோதிக்கிறாரு. கமலும் ரஜினியும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராங்க. உடனே செட்டியார் கொஞ்சம் வாங்கலேன் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பஞ்சு அருணாச்சலத்தை வரவழைக்கிறாங்க, எஸ்பி முத்துராமனை வரவழைக்கிறாங்க. அப்போ பேசுகிறாங்க, இனி நானும் ரஜினியும் சேர்ந்து நடிக்கிறது இல்லை அப்படின்னு கமல் சொல்கிறாரு. ஆமாம், நானும் கமல் சாரும் இனிமேல் சேர்ந்து நடிக்கிற மாதிரி பிளான் பண்ணலை, இனிமேல் நாங்கள் தனித்தனியாக தான் நடிக்க போனோம் அப்படின்னு ரஜினி சார் சொல்கிறார். கொடுத்த கால்ஷீட்டு இருக்க அப்படின்னோடனே, உங்களுக்கு ஒரே கல்லில் 2 மாங்கா, என்னுடைய கால்ஷீட்டுக்கு நீங்கள் ஒரு படம் எடுங்க, அதை நான் நடிச்சு தரேன், அது ஒரு படமாக இருக்கட்டும். ரஜினி அவருடைய கால்ஷீட்டுக்கு ஒரு கதை பண்ணுங்க, அவர் ஒரு படம் பண்ணுவார். ஆக அவருடைய கால்ஷீட்டை வச்சு ஒரு படம், என்னுடைய கால்ஷீட்டை வச்சு ஒரு படம்னு நீங்கள் 2 படத்தை தயாரிக்கலாம். 2 படத்துலையும் அவர் இருப்பார், அதில் அவர் ஒரு படத்தில் இருப்பார், நான் ஒரு படத்தில் இருப்பேன். இது வணிக ரீதியாகவும் இது சரியான ஒரு பாதையை நோக்கி போகும் அப்படின்னு கமல் ரஜினி 2 பேருமே சொல்ல, நல்ல முடிவாக தான் இருக்குது அப்படின்னு பஞ்சு அருணாச்சலமும் சொல்ல, அதற்கு 2 நாள் கழித்து ரஜினிக்கு ஒரு வருத்தம் வந்துடுது. இப்போ இதை எப்போ ஆரம்பிக்க போகிறோம்? ஏன்னா என்னுடைய கால்ஷீட்டும் கமல் கால்ஷீட்டும் ஒரே சமயத்தில் தான் இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறோம்? ஒரு படத்துக்கு எஸ்பி முத்துராமனை போட்டுக்கலாம், இன்னொரு படத்துக்கு யாரை போடுறது அப்படின்னு தான் தெரியல. ஏன்னா ஒரே சமயத்தில் எஸ்பி முத்துராமன் இங்கேயும் அங்கேயுமே வேலை பண்ணுறது கஷ்டமாச்சே. அப்படின்னும் போது எஸ்பி முத்துராமனை எனக்கு கொடுத்துருங்க, என் படத்தை எஸ்பி முத்துராமன் டைரக்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி ரஜினி சார் பஞ்சு அருணாச்சலம் சார்கிட்ட கோரிக்கை வைக்கிறாரு. ஓகே, அதனால் என்ன, பரவாயில்ல அப்படின்றாங்க. உடனடியாக பஞ்சு அருணாச்சலம் சார் இவர்கிட்ட தெரிவிக்கிறார், கமலஹாசன்கிட்ட ரஜினி சார் இது மாதிரி சொல்கிறாரு, எஸ்பி முத்துராமன் இருந்தாக்க கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு, அதனால் என்ன செய்கிறது கமல் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சு அருணாச்சலம் சார் கேட்குறாரு. பரவாயில்ல, எஸ்பி முத்துராமன் டைரக்ஷன்லேயே ரஜினி நடிக்கிற படத்தை எஸ்பி முத்துராமன் சாரே டைரக்ட் பண்ணட்டும், பரவாயில்ல, அதனால் ஒன்றும் இல்லை, நீங்கள் எனக்கு எந்த டைரக்டர் வேணாலும் போடுங்க.
இப்போ எந்த டைரக்டர் வச்சு படம் பண்ணலாம், உங்களுடைய ஐடியா ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்ன பெயர் தான் ஜி.என். ரங்கராஜன். இந்த ஜி.என். ரங்கராஜன்கிறவர் ஏவிஎம் பட்டறையிலேருந்து வெளிவந்த எஸ்.பி. முத்துராமனை போல இன்னொருத்தர். அவரும் பல படங்கள்ல உதவி இயக்குனராக பணியாற்றியவர். இன்னும் சொல்ல போனா எஸ்.பி. முத்துராமன் சார் டைரக்ட் பண்ற பல படங்கள்ல ஜி.என். ரங்கராஜன் அவர்களும் உதவி இயக்குனராக பணியாற்றியிருக்கார். அப்படி உதவி இயக்குனராக பணியாற்றி கொண்டிருக்கும் போதே எஸ்.பி. முத்துராமன் சார் படங்கள்ல கமல் நடிச்சிட்டு இருக்கும்போது ஜி.என். ரங்கராஜன் அவர்களுடைய திறமையை அவர் கூர்ந்து கவனிச்சிருக்கார். அப்படி கவனிச்சதனுடைய விளைவாக என்னை வச்சு எடுக்கிற படத்துக்கு ஜி.என். ரங்கராஜனே போட்டுருங்க அப்படின்னு சொல்ல, பரவாயில்லையே நல்ல முடிவாக இருக்க, அவரையும் ஒரு டைரக்டர் ஆக்கின மாதிரி சந்தோஷம் கிடைச்சிருமே அப்படின்னு சொல்லி பூஜை போடுறாங்க. அந்த படம் ஜி.என். ரங்கராஜன் டைரக்ஷனில் கமலஹாசன் இரட்டை வேடங்களில் நடித்த கல்யாணராமன். ஒரு பக்கம் கல்யாணராமன் எடுக்கிறாங்க பிஏஆர் ப்ரொடக்ஷன்ஸ், இன்னொரு பக்கம் ரஜினியை வைத்து 6 60 வரை எடுக்கிறாங்க. அன்றைய தேதிக்கு கல்யாணராமன்கிற ஒரு பேய் சம்பந்தப்பட்ட ஆவிகள் சம்பந்தப்பட்ட ஒரு படம்ங்கிறது கமலுக்கு புதுசு. அதே போல ஒரு வயோதிக கதாபாத்திரத்தில் தன் வாழ்க்கை முழுவதையும் குடும்பத்துக்காக பறிகொடுக்கிற, அப்படியே அர்ப்பணிக்கிற அந்த ரஜினிகாந்தனுடைய கதாபாத்திரமும் புதுசு. 6 60 வரை ரஜினிக்கு வேறு ஒரு பாராட்டுக்களை எல்லாத்தையுமே கொடுத்துச்சு. அப்படின்னாக்க கல்யாணராமன்கிற திரைப்படம் மிகப்பெரிய ஹிட் அடித்து வசூலில் நல்ல விதமான வசூலை சம்பாதிச்சு கொடுத்துச்சு. இந்த 2 படத்துக்குமே இசை வேற யாரா இருக்க முடியும்? பஞ்சு அருணாச்சலம் சார் அறிமுகப்படுத்தின இளையராஜாவை தவிர வேற யாரா இருக்க முடியும்? ஆக ரஜினிகாந்த் தன்னுடைய திரையுலக வாழ்க்கையில பயணத்துல வயோதிக கதாபாத்திரத்துல நடிச்சாரு அப்படின்னு சொன்னாக்க அது 6 60 வரை அப்படிங்கிற படத்தை இங்க குறிப்பிட்டாகணும். அதே போல அப்படி கமல் ரஜினி எடுத்த முடிவால நமக்கு ஜி.என். ரங்கராஜன் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் கிடைச்சாரு. அந்த ஜி.என். ரங்கராஜன் கமலஹாசன் அவர்களை வைத்தே கடல் மீன்கள், எல்லா மின்பமயம் மாதிரியான பல படங்களை டைரக்ட் பண்ணாரு. ராணி தேனி மாதிரியான படங்கள் எல்லாம் கொடுத்தவர் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இன்னைக்கு ஜி.என். ரங்கராஜனோட பையன் ஜி.என்.ஆர். குமரவேல் கூட இயக்குனராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவலையும் இங்க பதிவு பண்ண விரும்புகிறேன். ரஜினி முதுமையாக நடித்த முதல் படம். அப்படி நடிப்பதனால பஞ்சு அருணாச்சலத்துக்கு கமல் படம்னு ஒன்று, ரஜினி படம்னு ஒன்று கிடைத்த விஷயம். அப்படி 2 படமா பிரிஞ்சு 2 பட வாய்ப்பு அப்படின்னு வரும்போது ஒரு படம் எஸ்.பி. முத்துராமன், இன்னொரு படம் ஜி.என். ரங்கராஜன் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு பக்கம் கல்யாணராமன், இன்னொரு பக்கம் 6 60 வரை. வணக்கம்.